ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 கப் வந்து சர்க்கரை, அதான் வந்து ரேஷியோ. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த முட்டை சர்க்கரை அடித்தோம் இல்லையா, அதுவே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரவையெல்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக தான் பிசைஞ்சிருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரவை போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவு சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து இதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக வந்து நம்ம அதை பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் அப்படி ஒரு கையிலே பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு அது சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் போட்ட உடனேவே கருகிரும். ரொம்ப லோவாக வச்சுட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஆனால் நம்ம ஸ்லோவாக அதை வந்துட்டு நீங்கள் பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். அதே மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய டீ கடை கஜடா ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பொரிக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய டீ கடை கஜடா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈவினிங் டைம்லலாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.